ஃபேன்ஸ்க்காண்டி எடுத்த படம் கண்டிப்பாக சரியாக ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோ தாங்க. இந்த படம் என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா தளபதியுடைய டைலாக் போட்டு என் வெயிட்டிங் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கேருந்து படம் ஹைப் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் எடுத்த ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து பஞ்சு பறக்குது படம். எண்டில் முடிச்சு அருமையாக பிடிச்சி அனுப்பிட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். படம் வந்து ஃபேன்ஸ்க்காண்டி படம் சூப்பராக பார்க்கலாம். அதுதான் சொல்ல ஏகே வந்து அதாவது எப்படின்னா நம்ம கமல் சாருக்கு வந்து ஒரு லோக்கி வந்து எடுத்து நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டு ஃபேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அமர்க்கலமாக செஞ்சாரோ அதே மாதிரியே சார் நான் தான் சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேன் இந்த ஆத்திக் ரசிச்சந்திரன் அப்படியே செஞ்சுருக்காப்புல சிலையாட்டம் அவ்வளோ அழகு. ஒரு சில பேர் ஏஏ பண்ணாங்க. ஒரு 6 மாதமாக 7 மாதமாக உட்காந்து கோட்டுங்கிற படத்தில் விஜய் ஏஏ காமிக்க சொல்லிட்டு காலி பண்ணாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஏஏ வேணாம் சார் நான் 6 மாதம் உடம்பு குறைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பில்லால் ஒரு அஜித் மாதிரி அதே ஹேர் ஸ்டைலில் அதே லுக்கில் வந்து இறங்கினாப்புல பாருங்கள். எந்த ஏஐ எந்த கிப்ளியும் தேவையில்லை. அதனால தான் இவர் வந்து மாசான தலைன்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஃபேன்ஸ்க்காண்டி எடுத்த படம் செம்ம படம். கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அனிருத்தா ஜிவியான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. கிளாசிக்கல்லாம் வந்து பல படங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுலேருந்து நம்ம எடுத்து போட்டதுனால நம்ம அந்த பிஜிஎம்மே நம்ம கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு அஜித் மேலேயே ப்ளே ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம தலையை தான் பார்க்குற மாதிரியே இருக்குமே ஒழிய மற்ற எதுவுமே நம்ம வந்து நோட் பண்ண முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து 2 ரீமிக்ஸ் சாங் வந்து ஒட்டவே இல்லை. ஏன்னா இந்த பாட்டை போட்டு கெடுத்தீங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதுக்கப்புறம் ஒரு 3 தொட்டு பேசும் சுல்தானெல்லாம் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் காரில் வந்து கன் எல்லாம் மிஷின் கன் அது இதெல்லாம் செட் பண்ணிட்டு ஒரு கஸ்டமைஸ் கார் வந்து ஃபைட் பண்ணோம். அங்கெல்லாம் தெரிக்க விட்டாங்க. விக்ரமோட ஒரு படி மேலே கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்கிறேன். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. த்ரிஷாலேருந்து சிம்ரன்லேருந்து அர்ஜுன் தாஸ் ஜாக்கி ஷெராஃப்லாம் வேலை இல்லை. அவர் எப்போ பார்த்தாலும் டம்மியாக அனுப்புகிறாங்க. ஏன்னா ஹிந்தி தெரியல போல் இந்த டேரக்டர்களுக்குலாம். அவர் சரியாக வேலை வாங்காமல் ஏதோ நீ வாயா சும்மா வந்து நில்லியான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்கு அவரை போடுறாங்கன்னு தெரியல. அந்த படத்துக்கு எதுக்குன்ற அவசியமே இல்லாமல் தான் இருக்குது. மற்றபடி சுனில் வந்து ஓரளவு நல்லா நடிச்சிருக்காரு. பிரபு சார் நல்லா நடிச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே வந்து ஓரளவு ஒரு காம்பேக்டான ஒரு என்ன சொல்கிறது ஃபேன்ஸ்க்கான எடுத்த படம் தான் அது. தரமான சம்பவம். ஓஜி பெரிய சம்பவம் தான் நினைக்கிறேன். அடுத்த ஓஜியோட இதை நல்லா பண்ணியிருக்கேன்.